நான் இதுவரைக்கும் ட்ராவல் பண்ண பிளேஸ்லேயே என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட்னா அது வந்து கந்திக்கோட்டா தான். இந்த ஒரு பிளேஸ்க்கு மட்டுமே நான் இதுவரைக்கும் வந்து ஒரு 3 தடவை வந்து ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கந்திக்கோட்டாவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கிராண்ட் கேன்யன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கந்திக்கோட்டால தான் வந்து இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் பெண்ணான்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஆறுமே வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த கந்திக்கோட்டாவே இங்கே இருக்கிற இந்த பள்ளத்தாக்குக்கும் அண்ட் இங்கே இருக்கிற இந்த ஃபோர்ட்டுக்கும் தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான இடம். ஸோ இந்த கந்திக்கோட்டாக்கு நீங்கள் வரத்துக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வெயில் காலத்தில் வந்து பிளான் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த கந்திக்கோட்டான்ற என்டையர் ரீஜியனே வந்து ராக் ஃபார்மேஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாறைங்களால் ஆன ஒரு இடம் தான். நீங்கள் வந்து வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா, அந்த வெயிலையும் சூடையும் வந்து கண்டிப்பாக நம்மளால் தாங்க முடியாது. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வெயில் இல்லாத காலகட்டத்தில் வந்து இங்கே வந்தீங்கன்னா, அந்த ட்ரிப் வந்து உங்களுக்கு ப்ளசண்ட்டாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வந்து வெயில் காலத்தில் வரதை தவிர்த்துக்கோங்க. ஸோ இந்த கந்திக்கோட்டாவுக்கு நீங்கள் வரத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆந்திராவில் இருக்கிற கடப்பான்ற பிளேஸ்க்கு தான் வந்து வரணும். ஸோ கடப்பாலேருந்து ஜம்மாலமடுகு அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து போகணும். ஜம்மாலமடுகு தான் வந்து கந்திக்கோட்டாவுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஜம்மாலமடுகுலேருந்து கந்திக்கோட்டா போகிறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வரும். அண்ட் கடப்பா டு ஜம்மாலமடுகு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரும். நீங்கள் ஜம்மாலமடுகுலையுமே ரூம் எடுத்து தங்குறதுனா தங்கலாம். அப்படி இல்லைனா கந்திக்கோட்டாலுமே இப்போ நிறையா வந்து ஸ்டே ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. நீங்கள் அங்கேயுமே டேரெக்டாக போய் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து போனப்போ ஜம்மாலமடுகுல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஜம்மாலமடுகுல ரூம் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு 4:30 போல் காலையில் கிளம்பி சன்ரைஸ் பார்க்குறதுக்காக கந்திக்கோட்டா வந்து போகிறோம். ஸோ கந்திக்கோட்டாவுக்கு போகிற வழி ஜம்மாலமடுகுலேருந்து சூப்பராக இருக்கும். வேறு மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கும். நீங்களுமே கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து அங்கே வந்து போகிற வழியில் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ கந்திக்கோட்டாவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, காரு, பைக்குன்னு உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்லேயும் நீங்கள் போகலாம். இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓன் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் கந்திக்கோட்டாவில் வந்து ரீச் ஆன உடனே டேரெக்டாக வந்து ஃபோர்ட் உள்ளே போகாதீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கந்திக்கோட்டா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அங்கே வந்து ரைட் சைடு வந்து ஒரு ரூட் வந்து டேரெக்டாக உள்ளே போகும். ஸோ அந்த ரூட் எடுத்து நேராக உள்ளே போயிடுங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஏரி மாதிரியான ஒரு அமைப்பு வந்து பார்க்க முடியும். அங்கே தான் வந்து அந்த பெண்ணாறு வரையும் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ சன்ரைஸ் பார்க்குறதுக்கு செம்மையான ஒரு பிளேஸ் அது. ஸோ அங்கே தான் வந்து நிறைய பேர் டென்ட் ஸ்டேலாம் பண்ணியிருப்பாங்க. ப்ரைவேட் டென்ட் ஸ்டேவுமே அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் காஸ்ட் பே பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அவங்க வந்து நிறையா ட்ரெக்கிங்கு, போட்டிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே ஸ்டே பண்ணி அங்கேருந்து சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு நல்லா அந்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் வந்தோம் அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இங்கே வந்து அந்த மெயின் ரோட்டில் வந்து லெஃப்ட் சைடு ஹோட்டல்லாம் இருக்கும். அங்கே வந்து டீ குடிச்சிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபோர்ட் உள்ள வந்து போகலாம். ஸோ நம்ம இந்த கந்திக்கோட்டாவில் ஒரு 6-7 பிளேஸ் வந்து பார்க்கலாம். லைக் இது வந்து வியூ பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜம்மா மஸ்ஜித், அப்புறம் ஜெயில், தென் சின்ன சார்மினார், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஏன்ஷியன்ட் டெம்பிள் இதெல்லாம் வந்து அங்கே உள்ளே வந்து இருக்கும். ஸோ கந்திக்கோட்டா போனீங்கன்னா உங்களால் வந்து ஒரு 6-7 பிளேசஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபோர்ட்டு உள்ளே என்ட்ரானோடனே ஒரு சின்ன சார்மினார் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெயில் வந்து வரும். ஸோ இந்த ஜெயில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கட்டியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற பொலிட்டிக்கல் ரிலேட்டடு எதிரிகள், அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்களோட ஆட்சிக்கு வந்து யாரெல்லாம் வந்து த்ரெட்டாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து இந்த பிரிசனில் வந்து அடைச்சி வச்சு அவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஜெயிலை வந்து கட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபீஸோ இல்லை டோக்கனோ அதெல்லாம் எதுவும் எடுக்கணும்னு தேவையில்லை. டேரெக்டாக உள்ளே போய் அந்த ஜெயிலை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஜெயிலுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கோவிலோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட பேர் என்னென்னா மாதவராய சுவாமி டெம்பிள். ஸோ இது வந்து கிருஷ்ணருக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில். அது வந்து 16th செஞ்சுரியில் வந்து அந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ஜெயிலிருந்து அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒரு ரூட் போகும். அந்த ரூட் வழியாக நேராக உள்ளே போனீங்கன்னா தான் அந்த வந்து மாதவராய சுவாமி டெம்பிளுக்கு வந்து போக முடியும். ஸோ அப்படியே நேராக உள்ளே போயிட்டு அந்த டெம்பிள் கிட்டே போனோடனே அந்த ஒரு பெரிய கோபுரம் வந்து இருக்கும். அதை நீங்கள் லாங்கிலேருந்து பார்க்க சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அது. ஸோ அது அப்படியே அது வழியாக உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த கோயில் வந்து உள்ளே இருக்கும். ஸோ நடுவில் வந்து கோயில் இருக்கும், சுற்றி காம்பவுண்ட் இருக்கும். ஸோ அது பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும். அண்டு அதோட அந்த கலை சிற்பங்கள் அந்த பாறையிலே செதுக்கியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் நீங்கள் அங்கேருந்து அப்படியே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ரிட்டன் வரலாம். ஸோ ரிட்டன் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு கார் பார்க்கிங் மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து கார் பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு இல்லை பைக்லாம் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ட்ரன்ஸ்லேயே போர்டு போட்டிருப்பாங்க. எந்தெந்த பிளேஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்றதுக்கு போர்டு போட்டிருப்பாங்க.
அது வழியாக அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா ரைட் சைடு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க் இருக்கும். அது என்ன அப்படின்னா தண்ணி தான். தண்ணியை வந்து சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு இடமா அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலேயே. ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ ஸ்டெப்ஸ்லாம் வச்சு சூப்பராக கட்டியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து தண்ணியெல்லாம் வந்து ரெப்பி அது மூலமாக தான் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து சர்க்குலேட் பண்ணியிருந்திருக்காங்க அந்த காலத்தில். தென் இப்போயுமே அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை வந்து நிறைய டைனஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதில் முஸ்லீம் டைனஸ்டியும் ஒன்று. ஸோ அந்த பீரியடில் தான் இதை வந்து கட்டியிருப்பாங்க போல். ஸோ இந்த ஜம்மா மஸ்ஜித் உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம இந்த தாஜ்மஹால்லலாம் பார்க்குற மாதிரியான ஒரு சில ஸ்ட்ரக்சர் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை தாண்டி அங்கே வந்து வேறு எதுவும் இருக்காது. ஸோ அந்த மஸ்ஜித்தை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே நிறையா ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். சேர்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே நின்று அங்கே உட்காந்து நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா, வெளியே வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நேராக உள்ளே போனோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடு வந்து இன்னொரு டெம்பிள் மாதிரியான ஒரு இடிஞ்ச ரூயின்டு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அது என்ன அப்படின்னா, அதுதான் வந்து ரங்கநாயக்க சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது வந்து விஷ்ணுவுக்காக கட்டப்பட்ட ஒரு டெம்பிள். இது வந்து 15th செஞ்சுரியில் கட்டினதா வந்து போட்டிருக்கு நம்மளுக்கு இன்டர்நெட்டில். ஸோ இந்த டெம்பிளுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இடிஞ்சு ஒரு மாதிரி பால் அடைஞ்ச டெம்பிள் மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளேயுமே நீங்கள் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறது லைக் இந்த மாதிரி வந்து அதையுமே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கேயுமே வந்து இந்த மாதிரியான அந்த கல் சிற்பங்கள்லாம் இருக்கும். தூணில் வந்து சிற்பங்கள்லாம் செதுக்கியிருப்பாங்க. செம்மையாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா நேராக ஒரு ரூட் வந்து போகும். ஸோ அந்த வழியாக போனீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு வியூ வந்து உங்களுக்கு கந்திக்கோட்டையில் கிடைக்கும். நிறையா நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்துருக்க அந்த வியூ வந்து இப்படி தான் போய் அந்த வழியாக தான் வந்து அந்த வியூ வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அங்கே போயிட்டு போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர கல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாறையாக வந்து கொட்டி கிடக்கும். அதில் வந்து நிறையா கேப்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போகிறப்ப பார்த்து போகணும். ஸோ கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அந்த பாறைங்களுக்கு நடுவில் நம்மளோட கால் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக கால் உடஞ்சிரும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ போகிறப்ப பார்த்து போகணும் நம்ம. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போனீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வியூ வந்து வேறு லெவலில் கிடைக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ வந்து வெயில் வந்து கொளுத்துன்னு கொளுத்திரும். அதனால் வெயில் காலத்தில் தயவு செஞ்சு வராதீங்க. நாங்கள் அந்த மாதிரி டைமில் போய் தான் மாட்டிக்கிட்டோம். ஸோ அந்த இடத்துக்கு நார்மலாக நீங்கள் மழை காலத்தில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த டைமில் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரு, ஒரு மலை தூறல் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த இடம் பார்க்க எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்கும் அந்த பிளேஸே பார்க்குறதுக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு வியூ கிடைக்கும். அந்த பள்ளத்தாக்கு வழியாக அதை தான் வந்து கிராண்ட் கேனியன்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளத்தாக்கு வழியாக அப்படியே வந்து அந்த ஆறு போயிட்டு அந்த மிகப்பெரிய ஏரி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து அது கலக்கும். ஸோ அதை வந்து அப்படியே பார்த்து அங்கே வந்து ரசிக்கலாம். ஸோ அங்கே வந்து ரொம்ப நேரம் நம்மளால் ஒரு 1 ஹவருக்கு மேலே கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒர்த்து பிளேஸ் தான் அது. ஸோ அந்த இடத்துல வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே அதுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு காம்பவுண்ட் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த காலத்தில் அந்த எதிராளிகள்லாம் வராமல் அந்த இடத்துலேருந்து அந்த பாதுகாப்பாங்கல்ல அதுக்காக கட்டியிருப்பாங்க போல். ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் வந்து அங்கே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த கந்திக்கோட்டாவில் வந்து இதுதான் வந்து செம்மையான வியூ பாயிண்ட்டு. இங்கே வந்து பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு இதோட இந்த கந்திக்கோட்டை ட்ரிப்பை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி போயிட்டு அந்த 10 ஸ்டே பிளேஸ் பார்த்தோம்ல, அது வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த 10 ஸ்டேவும் தெரியும். ஸோ அங்கேருந்தும் உங்களுக்கு வந்து வியூ கிடைக்கும். இங்கேருந்து வந்து ஒரு வியூ கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் இருக்கணுமோ அங்கேருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கந்திக்கோட்டாவோட ட்ரிப் பற்றின டீட்டெயில்ஸு. ஸோ உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட்லி நிறைய இடத்த வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு இடம். அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். இங்கே போகிறப்பலாம் எனக்கு வந்து அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி மனசுக்கே வந்து ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நான் ரிட்டர்ன் கிளம்பிட்டேன். ஸோ நீங்களுமே இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கான கேரண்டி வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ திரும்ப வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.